இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பாகுபலி என குறிப்பிடப்படும் LVM-3 M6 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து LVM-3 M6 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் நேற்று தொடங்கியது. அதன்படி இன்று காலை 8:54 மணிக்கு விண்வெளி நிலையத்தில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து இந்த கனரக லிப்ட் ஏவுதள செயற்கைக்கோளானது விண்ணில் ஏவப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது அமெரிக்காவின் புதிய தலைமுறை தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோள் ஆகும். 6100 கிலோ எடையுள்ள இந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் LVM-3 ஏவுதள வரலாற்றில் குறைந்த புவி சுற்றுவட்ட பாதையில் வைக்கப்படும் மிகப்பெரிய பேலோடாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரை உலகெங்கிலும் உள்ள ஸ்மார்ட் போன்களுக்கு நேரடியாக அதிவேக செல்லுலார் பிராட்பேண்ட் இணைப்பை வழங்க வடிவமைக்கப்பட்ட அடுத்த தலைமுறை தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ப்ளூபேர்ட் பிளாக் 2 என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் AST ஸ்பேஸ் மொபைல் என்ற முதல் மற்றும் ஒரே விண்வெளி அடிப்படையிலான செல்லுலார் பிராட்பேண்ட் நெட்வொர்க்கை உருவாக்குகிறது. இது ஸ்மார்ட் போன்கள் மூலம் நேரடியாக அணுகக்கூடியது மற்றும் வணிக மற்றும் அரசு பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த செயற்கைக்கோள் மூலம் நேரடி மொபைல் இணைப்பை வழங்குவதற்கான உலகளாவிய குறைந்த புவி சுற்றுவட்ட பாதை தொகுப்பின் ஒரு பகுதியாகும். இந்த தொகுப்பு 4G மற்றும் 5G குரல் மற்றும் வீடியோ அழைப்புகள், குறுஞ்செய்திகள், ஸ்ட்ரீமிங் தரவு ஆகியவற்றை அனைவருக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் செயல்படுத்தும் வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பூமியின் குறைந்த சுற்றுப்பாதையில் சுமார் 600 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட மிகப்பெரிய வணிக தகவல் தொடர்பு செயற்கைக்கோளாக மாற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கனமான செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் காரணமாக LVM-3 ராக்கெட் ஆனது இந்தியாவின் பாகுபலி ராக்கெட் என்று வர்ணிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் 8:54 மணிக்கு இந்த செயற்கைக்கோளானது விண்ணில் ஏவப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.